பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026 பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற போகிறீங்க, யாரெல்லாம் பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்க போகிறீங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்ப்பா. உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தன்னம்பிக்கை, தைரியம், எந்த இடத்திலும் முதலிடம், நான் போட்டி வென்று வந்துவிட்டால் போராட தயங்க மாட்டேன், வெற்றி பெற துணிந்து விடுவேன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை மனதுக்குள் ஆழமாக பதித்துவிட்டு பல போராட்டங்களையும் தாண்டி இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய கம்பீரத்துடன் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளான மேச ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாத பலனில் என்ன சொல்ல போகிறோம், அதுதான் விஷயம். அதாவது மேச ராசிக்கு அதிபதி யார்? உங்களுடைய ராசியின் அதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மகரம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி. ஏன்னா மகரத்தில் தான் உங்களுடைய அதிபதி செவ்வாய் உச்சமடைகிறார், வலிமை அடைகிறார். அப்போ மகர ராசிக்காரங்க எல்லாருமே மேச ராசிக்காரங்கிட்ட சரணடைவாங்க, அப்படியே கண்ட்ரோலாக இருப்பாங்க. நீங்கள் சொன்னால் சரிங்க, நீங்கள் என்ன சொன்னால் நான் ஏற்றுக்கிறேங்க அப்படிங்கிற கேரக்டரில் யார் இருப்பான்னா மேச ராசிக்கு மகர ராசிக்காரங்க உறுதியாக இருப்பாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் நண்பர்களாக உறவுகளில் மகர ராசிக்காரங்க அப்படி தான் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்ட் வேணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பலன்கள் வந்துடும். இந்த பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல பயங்கரமான வில் பவரில் கிட்டத்தட்ட இந்த மாதம் 23ஆம் தேதி வரையும் இருக்காது. அப்போ மாதம் கடந்துடாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ, எதை முடியாதுன்னு கொஞ்சம் தள்ளி வச்சிங்களோ அதெல்லாம் முயற்சி செஞ்சு முடிச்சிடுவீங்க. தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து சாதனை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது எப்படி முடியும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி யார்? சூரியன். அவருமே இந்த ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எங்கே இருக்கார்? மேக்ஸிமம் 15க்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு? கும்பத்துக்கு போகிறாரு. அப்போ 10ஆம் இடத்துல தான் அவரும் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ சிந்தனை, செயல்பாடு, புத்தி கூர்மை எல்லாமே கரெக்டாக நீங்கள் யோசித்து அடிச்சிங்கன்னா உங்களை மிஞ்ச யாரும் கிடையாது. இத்தனை நாட்களாக உங்களுடைய வேலையை விட்டுட்டு, உங்களுடைய செயல்பாடை விட்டுட்டு மற்றவங்களுக்காக உங்கள் டயத்தை செலவழிச்சிங்க. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் உறவுகளுக்காக, உங்களே நம்பி வந்த பெண்ணுக்காக, உங்களே நம்பி வாழ்கின்ற உங்களுடைய கணவனுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக. இதுதான் உங்களுடைய உலகம். இதை நீங்கள் மையப்பகுதியாக எடுத்து பண்ணிங்கன்னா நான் சொல்ல போகிற அத்தனை விஷயமும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக செய்யணும். புதுசாக தொழில் தொடங்கணுமா? தாராளமாக தொடங்கலாம். தொழிலில் லாபம் வேணும்னா ஏப்ரல் மாதம் வரையும் காத்திருக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம்? தொழில் தொடங்குகிறோம், அதோடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஏப்ரலில் என்ன பண்ணுறோம்? அதை பலமாக காய் வரும், இல்லை பலம் வரும். அதை என்ன பண்ணலாம்? நம்ம சாப்பிட்லாம். இதுதான் விஷயம். அப்போ தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய குழந்தைகள், மேச ராசியின் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைக்கு தேவையில்லாத செலவு வந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த மாதம் அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடச்சி குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருப்பாங்க. சில மேசராசி குழந்தைகள் பார்த்திங்கன்னா அதாவது அப்பா போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் அப்பா மாதிரி தான் இருக்க, எப்போ பார்த்தாலும் முரட்டுக்கோணம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் கோவப்படுறது, எடுத்து அடிஞ்சிருது அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்ககிட்டயே கோவப்படுற உங்கள் குழந்த இந்த மாதம் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பான். அவன் 10 வயசில் இருந்தாலும் சரி, 20 வயசில் இருந்தாலும் சரி, 40 வயசில் மேசராசிக்கு குழந்தைகள் தானே, வயசு தானே கூடும், குழந்தைகளுடைய வெண்மம் மாறாதே. அப்போ உங்கள் குழந்தைகள் உங்களிடம் அன்பு காட்டவும், உங்களுடைய செயல்பாடுகளை மிக நல்ல விஷயங்களை எடுத்துக்காட்டவும் பிறந்த குழந்தைகளாக அவர்களுடைய செயல்பாடு இருக்கும். அது நம்ம உறுதியாக சொல்ல முடியும்.
அதுக்கடுத்து மேச ராசி என்பவர்களை யாரெல்லாம் காதலை சிக்கி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஐயோ காதல் பண்ணனே என்ன பண்ணனே தெரியலையே, என் காதலி படுத்துகிற பாடு என்னால் தாங்க முடியலேன்னு வருத்தப்படுறீங்களோ, அல்லது என்னுடைய காதலை என்னை டார்ச்சர் பண்ணுறான்னு நினைக்கிங்களோ, அந்த டார்ச்சர்லேருந்து விடிவு கிடைக்கும். உறுதியாக உங்களுடைய ரியல் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அவங்க அன்பு காட்டுவாங்க. ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு இருக்கும், பாசம் இருக்கும், பண்பு இருக்கும், பணிவு இருக்கும். எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு காதலில் வெற்றியும் இருக்கும் என்பது உண்மை. ஸோ அடுத்த பாயிண்ட் நம்ம யாரை வைக்கோம்னா, மேசராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை. ஸோ நல்லா யோசித்து பாருங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ அடிப்படையில் நம்ம பொது பலன் சொல்லும்போது இந்த கோச்சார பலன்கள் ரீதியாக சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ணிடுறார். ஓகே, கும்ப ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் 6ஆம் தேதி ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ மேசராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அந்நியுன்யமாக வாழ்வீங்க. அப்படியே என்னுடைய மாப்பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, இவ்வளோ நாளாக என் மாப்பிள்ளை நான் தான் புரிஞ்சுக்கலையோ, கோவப்படுறாரு நினச்சேன், இப்போ தான் என் மாப்பிள்ளையோட கேரக்டர் புரியுது, நான் அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி உங்கள் மனைவி உங்கள்கிட்ட தேடி பேசுவாங்க. அதேபோல் உங்களுடைய கணவர் உங்கள் மேலே அதிகமான அக்கறை காட்டுவார். உங்களை எந்த இடத்திலும் மேசராசி பெண்களாகிய உங்களுக்கு உங்களுடைய கணவர் எந்த இடத்திலும் இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டார். இந்த மாதம் கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை தகர்த்தெறிந்து, மீண்டும் சொல்கிறேன், தடைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் வெற்றி பெற போகிறீங்கிறது உண்மை. சரி, இவ்வளோ நன்மைகளும் உண்மைகளும் அறிந்த நீங்கள் கவனங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நம்மளுடைய சனி பகவான் நீதிமானும் அமர்ந்திருக்கார். அப்போ சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை, இப்போ உங்கள் கம்பெனியில் வேலை வைப்பீங்க, இல்லை ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்க, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வேலை தானே. ஸோ வேலை சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இன்னும் பிளான் பண்ணியிருக்கேன், நோ சான்ஸ். நீங்கள் நினச்சதை முடிச்சிருங்க. ஓகேவா? அதே போல் வேறு யார்ட்டையும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வராதிங்க. இந்த ஒரு மணி நேரம் தான் இந்த வேலையை நீங்கள் முடிச்சிருங்க, எனக்கு பிறகு முடிச்சிருங்க மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் ப்ரஃபெக்டாக 80% முடிச்சு வச்சுருப்பீங்க, 20% அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று வேணுன்னே பண்ணிடுவாங்க, இல்லை உங்கள் கிரகம் அவங்கள தப்பாக பண்ண வச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 80% வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அலுவலகம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை யார்கிட்டையும் பகிரவும் கூடாது, அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கவும் கூடாது. இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் இந்த பக்கத்து வீட்டுங்கனால அதிகமாக பிரச்சனையை சந்திக்கிறது யாருன்னா நம்ம மேசராசிக்காக தான். எப்போ பார்த்தாலும் நீங்கள் வளர்ந்தாலும் உங்களை ஏசுவாங்க, நீங்கள் அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்களை தாழ்த்தி பேசுவாங்க. ஸோ இது இவங்களுடைய இயல்பான கேரக்டர். அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கோவக்காரரு முரணை அப்படிலாம் சொல்லுவாங்க, அது கிடையவே கிடையாது. நீங்கள் கோவத்தை எங்கே காட்டுவீங்கன்னா உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் நம்மள்கிட்ட மட்டும்தான் காட்டுவீங்க, நீங்கள் வேறு யார்ட்டையும் காட்டுற ஆள் கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்களிடம் கொஞ்சம் வார்த்தைகள் விடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களாகிய நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் சூப்பராக இருக்குன்னா, ஹைகிரீவரை வழிபாடு செய்யும். அவரை போய் கைப்பிடிக்கும். என் பிரச்சனை, என்னோடய போராட்டம், என்னுடைய அழுத்தம் எல்லாத்துக்கும் நீ தான்ப்பா விட கொடுக்கணும் அப்படின்னு போய் நில்லுங்க. கட்டாயமாக வெற்றி உண்டு. அதுவும் மேச ராசியில் பரணி நட்சத்திரக்காரங்க மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 5 மாத காலமாக அல்லாளப்பட்டு சிரமப்பட்டு கடன்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு எல்லா பட்டு என்னடா பண்ணன்னு முடிச்சுக்கிருக்க உங்களுக்கு சரியான தேர்வு நம்ம கைகிரிவர் வழிபாடு. உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வெற்றி கொடுப்பார், எல்லாம் ஜெயமாகும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பொது பலன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது எதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் சூரியன் எங்கே உள்ளே வரான்னா நம்மளுடைய மகர ராசிக்குள்ளே வரார். மகர ராசிக்குள்ளே 15ஆம் தேதி வரையும் இருக்கிற சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்போவுமே
மாத பலன்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களுடைய கிரக அமைப்புகள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் எல்லா கிரகங்கள், அதாவது கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகிறாங்கன்னா மகரத்தில் ஸ்டார்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கடுத்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை தவிர்த்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட அதிகமாக கும்பராசியில் தான் இருக்காங்க. ஸோ இதை மையமாக வைத்து மற்றும் வருட கிரகங்களான அதாவது சனி பகவான், அதே போல் நம்ம ராகுகேது பகவான், குரு பகவான் இவர்களை மையப்பகுதியாக வைத்து தான் இந்த பலன்கள் நான் வந்து உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வேறு. இது வந்து ஒரு 20 to 30% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நடப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கா, அல்லது அதை நடத்துவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து வருது. சொல்லிகிட்டே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக. ஸோ எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம், எந்த ஊருங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு கட்டாயமாக அவசியம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லைங்க, டேட் ஆஃப் பர்த்தே இல்லைங்க, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக இந்த பூமியில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஜோதிட அடிப்படையில், ஜாதக அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறது. அதே போல் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.